அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த லெந்து தியானத்திற்கு ஆர்வமாக நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த மாலை நேரத்துக்காக ஜெபிக்கிறோம் சாமி. இந்த லெந்து நாட்களுக்கான தியானத்திற்காக ஜெபிக்கிறோம் சாமி. இங்கு ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதுமாக நீர் எங்களோடு கூட இருந்தமைக்காக நன்றி சாமி. இங்கு நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் சாமி. இங்கு ஆண்டவரை நாங்கள் பாடக்கூடிய பாடல்கள், வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள், கேட்கக்கூடிய உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்திற்கு ஆண்டவரே பிரயோஜனமாக இருக்கும்படி செய்தரலும் சாமி. ஆண்டவரே, வந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம், வர தடைப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. ஆசீர்வதித்தரலும். நீர் எங்கள் மத்தியில் வாரும் சாமி, வாரும் ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலையில் 88வது பாடலை சேர்ந்து பாடுவோம். பாடல் எண் 88. இந்த அருள் காலத்தில் கர்த்தரே உம் பாதத்தில். லெந்து கால ஆராதனை. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாக கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். ஒருவர் என் பின்னே வர விரும்பினால்
அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஜெபம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாக அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் உதவி செய்தருளும். உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும்போது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும் உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமே. சபையார் அமரவும். ஸ்தோத்திர ஜெபம். எல்லா மனிதர்களும் மீட்டெடுக்க தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்து உலகத்தோடு உள்ள அன்பை வெளிப்படுத்தின பிதாவாகிய தேவனே, ஆதியிலே ஏதேனில சிருஷ்டித்தோரோடும் சிருஷ்டித்த வைகளோடும் உள்ள முறிந்து போன உறவை இணைக்க திரு அவதாரம் எடுத்த குமாரனாம் தேவனே, கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக பலியாகி வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மீட்புக்காகவும் நித்திய ரட்சிப்புக்காகவும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் எங்களை நிலைநிறுத்த தேவ ராஜ்யத்தை அடைவதற்கான ஊக்கத்தை தந்து எங்களை பலப்படுத்துவதற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அன்பை தேவ வார்த்தையின் மூலம் எங்களுக்கு தந்ததற்காகவும் திருவசனம் தந்ததற்காகவும் திருவசன சத்தியங்களை உரைக்கிற பல ஊழியங்களுக்காகவும் தினந்தோறும் எங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் பலப்படுத்துகிற தேவ கிருபைக்காகவும் எங்கள் மேல் பொழிகின்ற ஆத்மீக நன்மைகளுக்காகவும் தேவ அன்பினாலும் பாதுகாப்பினாலும் ஊற்றப்படுகிற குடும்ப பந்தங்களுக்காகவும் தேவ மகத்துவங்களை குறித்து சிந்திக்க வைக்கும் இயற்கை வரங்களுக்காகவும் பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியுமாகிய திரியேக தெய்வமே பாவரிக்க சங்கீதம் 51 1-12 வரை அனைவரும் சேர்ந்து மாறி மாறி வாசிப்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். உமது இரட்சணத்தை சந்தோஷத்தை திரும்பவும் தந்து உற்சாகமா ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமென். சபையார் அமரவும். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாக இருக்கிற ஜனமாகிய நாங்கள் சகல பாவங்களும் சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனத்தோடு உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளை செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். இன்றைய நாட்களுக்கான வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள் முடிய. யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள் முடிய.
பக்கம் எண் 130. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலினருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அங்கே படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவனுடைய தூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமடைவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தனாயிருந்தான் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. ஆதலால் யூதரால் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாயிருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னோடே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னாரென்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாயிருந்தபடியால் இயேசு விலகி இருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதுமல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள் என்பதே. பாடம் முடிந்தது. நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை கீர்த்தனையில 188வது பாடலை சேர்ந்து பாடுவோம். பாடல் எண் 188, எங்கேயாகிலும் சுவாமி எங்கேயாகிலும். பள்ளத்தாக்கிலும் பயமில்லாமல் நான் உந்தன் பாதம் பின் செல்வேன். பயமில்லாமல் நான் உந்தன் பாதம் பின் செல்வேன். வேகும் தீயிலும் மின்னும் வெள்ளப்பெருக்கிலும், வேகும் தீயிலும் மின்னும் வெள்ளப்பெருக்கிலும் போகும்போது
பாதை சென்றாலோ மறைக்காமல் நான் உந்தன் பக்கம் பின் செல்வேன். வதைக்காமல் நான் உந்தன் பக்கம் பின் செல்வேன். எனக்கு நேசமாய் உள்ள எல்லாவற்றையும், எனக்கு நேசமாய் உள்ள எல்லாவற்றையும் எடுத்திட்டாலுமே உம்மை எங்கும் பின் செல்வேன். எடுத்திட்டாலுமே உம்மை எங்கும் பின் செல்வேன். உந்தன் பாதையில் மோசம் ஒன்றும் நேரிடா. உந்தன் பாதையில் மோசம் ஒன்றும் நேரிடா. அந்தரம் அப்பும் உம்மால் மாறி போகுமே. அந்தரம் அப்போ உம்மால் மாறி போகுமே. தேவையானதை எல்லாம் திருப்தியாய் தந்து தேவையானதை எல்லாம் திருப்தியாய் தந்து சாவு நாள் வரை என்னை தாங்கி நேசிப்பீர். சாவு நாள் வரை என்னை தாங்கி நேசிப்பீர். ஜீவித்தாலும் நான் எப்போ சென்றாலும் ஐயா, ஜீவித்தாலும் நான் எப்போ சென்றாலும் ஐயா, ஆவலாகவே உம்மை அடியேன் பின் செல்வேன். ஆவலாகவே உம்மை அடியேன் பின் செல்வேன். எங்கேயாகிலும் சுவாமி எங்கேயாகிலும், எங்கேயாகிலும் சுவாமி எங்கேயாகிலும், அன்பு இயேசுவே உம்மை அடியேன் பின் செல்வேன். அங்கே இயேசுவே உம்மை அடியேன் பின் செல்வேன். சபையார் அமரவும். இன்றைய நாளுக்கான செய்தியை சகோதரி மாதேஸ்வரி அவர்கள் வழங்குவார்கள். நாம் அனைவரும் ஜெப நிலையில் இருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தேவனே, உம்முடைய பாடு நிறைந்த தகப்பனே இயேசுப்பா. ஆண்டவரே, உம்முடைய தியானத்தை தியானிக்க வந்திருக்கிறோம் சாமி. கர்த்தாவே, கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்களுடைய விசுவாசமும் விருதா என்று வேதம் சொல்லுகிறது சாமி. கர்த்தாவே, தேவரீர் நீர் எழுந்திருக்கிறதை தகப்பனே இயேசுப்பா நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். எங்களுக்காய் நீர் மரித்தீர், உயிர்த்தீர் சாமி. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார் சாமி. தகப்பனே இயேசுப்பா, கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல நான் தகப்பனே விருப்பமாக இருக்கிறேன் என்றும், ஏனென்றால் நீங்கள் குழந்தைகளாய் பாலுண்ணுகிற பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்றதையும் தகப்பனே, எபேசு சபைக்கு நான் எல்லாவற்றையும் தகப்பனே உங்களுக்கு அறிவிக்க பிரயோஜனமானதையும் ஆலோசனையும் உங்களுக்கு ஒன்றையும் மறைக்காமல் அறிவிக்க நான் மனதாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் சாமி. ஆண்டவரே, நீர் ஆவியானவர் அப்பா. கர்த்தாவே, உம்மிடத்தில் பேதம் ஒன்றும் இல்லை சாமி. கர்த்தாவே தகப்பனே இயேசுப்பா, நாங்கள் இன்னும் பாலுண்ணுகிற பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம் ராஜா. என் தேவன் தகப்பனே இயேசுப்பா, ஆவியானவர் தகப்பனே பேச போகிற வார்த்தையை கர்த்தர் தகப்பனே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிற ராஜா. உடைய கரத்தில் அடியாளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற நீர் மகிமைப்படும். எல்லா துதிகன மகிமை உமக்கு இரட்சகர் மீட்புமாகிய இயேசுவின் நாமத்தினால் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வருஷம் தேவனுடைய கிருபையினால் நான் ஒரு வார்த்தையை பிரசங்கிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதே போல் இந்த வருடமும் கர்த்தர் கொடுத்த தயவுக்காகவும் கமிட்டி மெம்பர்ஸ்க்காகவும் சபைக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன்.
இந்த வாரத்திற்கான அல்மனாக்கில் பார்த்தீங்கன்னாக்கா சாட்சியும் மாட்சியும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். நம்ம வாசித்ததான யோவானில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பெத்தஸ்தா குளம் 38 வருடமாக வியாதியஸ்தனாக இருந்தவரை குறித்து நம்ம அநேக முறை நம்ம தியானித்திருக்கிறபடினாலே, நான் இன்று சாட்சியோடு வாழ்ந்த 2 ஊழியர்களும் தேவனுக்காக அவர்கள் சேர்த்த மகிமையும் மாட்சிமையும் குறித்து நான் இன்னைக்கு உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் வாஞ்சியோடு வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா அதிகாரம் 2ஆம் வசனம் 25வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். லூக்கா 2:25. போதும் பிரதர். அமேன், ஹல்லேலூயா. இந்த சிமியோனை குறித்தும் அதன் பின் வருகிற ஒரு சகோதரியை குறித்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சிமியோனை குறித்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அவர் வந்து எப்படிப்பட்டவராக இருந்தாருங்களா? அந்த ஒரு மனுஷன் இருந்தார். அவர் நீதியும் தேவ பக்தியும் உள்ள ஒரு மனிதனாக இருந்தார். நீதி உள்ளவர்னு சொன்னாவே அவர் கர்த்தரிடத்தில் அதிகமான உறவு கொண்டிருந்தவராய் கூட நம்ம பார்க்க முடியும் அவரை. அப்புறம் தெய்வ பக்தி உள்ளவராயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவராய் கூட அவர் இருந்தார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதாவது இஸ்ரவேலின் மேசியா அவர் வர வரைக்கும் இந்த இஸ்ரவேலுக்கு ஆறுதல் அவரால் தான் வரும் அப்படிங்கிறதான ஒரு முழு நிச்சயமான ஒரு வாஞ்சியோடு கூட அவர் காத்திருந்ததை நம்மளால் இங்கே பார்க்க முடிகிறது. அவருடைய பெயர் வந்துட்டு அவர் ஒரு யூதன். சிமியோன் என்பவர் ஒரு யூதன். அவரை குறித்து அவருடைய முழுமையான பேர் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்கா, ரப்பான் சிமியோன் பாகிலேல் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முழுமையான பெயரை சொல்கிறாங்க. இந்த ரப்பான் என்பதற்கான அர்த்தம் ஆலோசனை சங்க தலைவன் என்ற அர்த்தமாம். அவர் வந்து இந்த ஆலோசனை சங்கத்திற்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், சனகரிப் ஆலோசனை சங்கத்தில் 71 பேர் கொண்ட ஒரு குரூப் இருந்தாங்க. அதில் ஆலோசனை சங்க தலைவனாக இருந்த சிமியோன் இருந்திருக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா சிமியோன் என்பதற்கு தேவன் எனக்கு செவி கொடுக்கிறார் என்ற அர்த்தமாம். அவருடைய ஒவ்வொரு ஜெபத்திற்கும் அவருடைய வாஞ்சைக்கும் தேவனுடைய இருதயம் அவருக்கு திறந்திருந்ததாக இருந்திருக்கிறது. ஆமென். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாகிலேல் அவருடைய தகப்பனாருடைய பெயர். நம்ம முன்னாடி காலத்தில் பார்த்திங்கன்னாக்கா ஹிலேல் ஷம்மா என்ற 2 பெரிய ஒரு அறிஞர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னு சொன்னாக்கா எருசலேமில் 2வது முறையாக ஆலயம் இடிக்கப்பட்ட பிறகு இவர்களால் இயற்றப்பட்ட நியாய பிரமாணங்களும் சட்டங்களும் கலாச்சாரங்களும் தான் இவர்களால் வந்துட்டு நடைமுறையில் இருந்து வந்திருக்குது. அப்படிப்பட்ட 2 அறிஞர்கள் இந்த ஹிலேல் என்றவர் அவருடைய தகப்பனார். அப்புறம் மீண்டும் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இவர் வந்து யாருடைய தகப்பனார் தெரியுங்களா? நம்முடைய கமாலியலுடைய தகப்பனார் இந்த சிமியோன். இந்த கமாலியலை குறித்து நம்மளுக்கு நல்லா தெரியும். அவர் வந்துட்டு மிக சிறந்த ஒரு ஆசிரியர். அந்த ஆசிரியர் அவரை மாதிரி வந்துட்டு ஒரு நியாயப்பிரமாணங்களையும் வேத வசனங்களையும் அநேக காரியங்களை அறிந்த ஒரு மனிதன் நிச்சயமாக இல்லை. அவரிடத்தில் பயின்றவர் தான் நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல். அவருடைய மகன் சிமியோனுடைய மகன் தான் இந்த கமாலியல் என்று இவரை குறித்து நம்ம சொல்லலாம். அப்படி பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதான அவருடைய காரியங்கள் இருக்குது. 2வது பார்த்திங்கன்னா 2:25 கடைசி பகுதியை கூட வாசிக்கலாம். ஆமென். 26 கூட பிரதர். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது அவருக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவருக்கும் இருந்த இன்ட்ராக்ஷனை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த காரியங்கள் வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா, இயேசு கிறிஸ்து 8 நாள் ஆன குழந்தை, அப்படி தானேங்க, 8 நாளான ஒரு குழந்தை. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு எப்போ தான் பெந்தேகோஸ்தே நாளில் தான் எல்லாருக்குமே அருளப்பட்டது. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தப்பட்ட 50வது நாளில் தான் வந்துட்டு நம்முடைய மேல் வீட்டு அறையில் பெந்தேகோஸ்தே நாளில் தான் எல்லாருக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் மக்களுக்கு அருளப்படும் முன்னமே வந்துட்டு இவர் மேல் இருந்தார் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்மளுக்கு இங்கே சொல்கிறாங்க. அப்போது
அந்த சிமியன் எப்படிப்பட்ட உறவை தேவனோடு கூட வைத்திருந்திருக்க வேண்டும். ஆமென். அவர் அப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஒரு உறவு வந்து அவரோடு கூட அந்த தேவனோடு கூட அவர் சஞ்சரித்து சிநேகிதனாய் இருந்தது நிமித்தமாக தான் நிச்சயமாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை தேவாவியானவர் கொடுத்திருப்பாரு. நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அப்படி அந்த மாதிரியான ஒரு உறவு நம்ம வரணும்னா ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், அவருக்குள்ளே நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஐக்கியப்பட்டு கொண்டே இருந்தால் ஒழிய நம்மளுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரோட அந்த கைடன்ஸ், ஆலோசனை, அந்த நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளோடு கூட இடைப்படுகிறத நம்மளால் நிச்சயமாக உணரவே முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு மனிதனாக கூட இவர் வாழ்ந்திருக்கிறார். அப்புறம் பார்த்திங்கன்னா லூக்கா 2:27 கூட நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், அவன் ஆவியின் ஏவுதனாலே தேவாலயத்திற்கு வந்திருந்தான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆவியானவர் பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்போது அவரோட கனெக்ஷன் எப்போவுமே இருந்தால் மட்டும்தான் நீ இந்த இடத்துக்கு போ, இதை செய், இதை செய்யாதன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவரால் கைடன்ஸ் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் இல்லைங்களா? ஆனால் வந்துட்டு எப்போவுமே அவரோட அந்த இன்ட்ராக்ஷனை நம்மளால் இந்த இடத்துல பார்க்க முடியுது. அவர் வந்துட்டு போய் நீ இந்த இடத்துக்கு இப்போ போ, அந்த இடத்துல வந்து நான் அந்த மேசியாவை நான் அந்த இடத்துக்கு நான் வர வச்சிருக்கிறேன், உன்னுடைய கண்கள் காண மாட்டான்னு காத்திருந்த அந்த ஒரு வாஞ்சையை தேவன் அறிந்திருந்தபடினால பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு உணர்த்தி இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாயும் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவரை கைகளில் ஏந்தி கொண்டு ஸ்தோத்தரித்தார்கள். லேவியராகமும் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் பார்த்திங்கன்னா வாசிக்கலாமா யாராவது? ஆமென். அந்த மாதிரி தான் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி தான் அவங்க தாயின் தகப்பனும் அந்த 8வது நாளிலே அந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்து அவரை பிரதிஷ்டை பண்ணும்படியாக கொண்டு வருகிறத நம்ம பார்க்குறோம். அதை வந்துட்டு உணர்த்துகிற விதமாக தான் பரிசுத்த ஆவியானவருக்கு சொல்லி நீ போய் அந்த இடத்துல நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். அப்புறம் ஆண்டவரே, உமது அடியானை உமது வார்த்தையின்படி உமது அடியானை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஆண்டவர் அவர் கைகளில் ஏந்திட்டு அவர் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டை நம்மளால் அந்த இடத்துல பார்க்க முடியுது. அப்போது நம்மளுடைய வாஞ்சை எப்படிப்பட்டதாக இருக்கிறது இல்லைங்களா? அவரோட வாஞ்சை பார்த்திங்களான்னா, அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆலோசனை சங்க தலைவர், தன்னுடைய பையன் மிகப்பெரிய ஒரு ஆசிரியர், மிகப்பெரிய ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வசதியானவராக இருந்திருக்கணும். அவர் வந்துட்டு அந்த வயசான காலத்துலேயும் அவர் ஓடி வந்து இந்த பிள்ளைய பார்க்கணும் அப்படின்ற வாஞ்சை அவருக்குள்ளே இருந்திருக்கு பாருங்கள். அவங்க அந்த அப்போ அவருடைய அந்த வாஞ்சை, அந்த விருப்பம், அந்த ஏக்கத்தை எல்லாம் தேவன் அறிந்தவராக இருந்து அவருடைய கைகளில் ஏந்தி இன்னைக்கு நான் வந்து அந்த பலனை அடைஞ்சிட்டேன், என்னுடைய இப்போ என்ன அடியான எனக்கு சமாதானத்தோடு என்னை போக விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல் 30ஆம் அதிகாரம் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனங்களுக்கு இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணிட உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்குறாங்க. அப்பவும் பார்த்திங்கன்னா புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக தான் நம் தேவன் இந்த உலகத்திற்கு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் வந்து பார்த்திங்கன்னா புறஜாதிகள் வந்து தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வரணும், இல்லை தேவனை நம்ம ஆராதிக்கணும், அவரை வந்துட்டு தொழுது கொள்ளணும்னு சொன்னாக்கா அது எப்பேற்பட்டவராக இருந்தாலும், ஏத்தியனாக இருந்தாலும் சரி, எபூசியனாக இருந்தாலும் சரி, எந்த புறஜாதி மக்களாக இருந்தாலுமே அவர்கள் வந்துட்டு யூதர்களாய் மாறணும், இஸ்ரவேலர்களாய் மாறினால் மட்டுமே தேவனை தொழுது கொள்ளக்கூடிய காலங்களாக இருந்தது அப்பொழுது. ஆமென். அப்படிப்பட்டதான ஒரு காலகட்டத்தில் இருந்தவங்களை தான் தேவன் திரைச்சிலையை போல கிழித்து அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மளையும் உங்களையும் இந்த கிருபாசன தண்டையில் வந்து அமரும்படியாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்டதான ஒரு கிருபை புறஜாதிகளுக்கு நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஆமென். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரை குறித்து அவர் வந்துட்டு ஒரு தீர்க்கதரிசியாக கூட இந்த இதில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அவருக்கு வந்துட்டு தீர்க்கதரிசியாக கூட நம்ம பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா 2ஆம் அதிகாரம் 33-34 வாசிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. 34 கூட பிரதர்.
35 கூட வாசிச்சிடலாம் பிரதர். ஆமென். இதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அவர் தான் மேசியா, அவரால் மட்டும்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மற்ற புறஜாதிகளுக்கும் ஒரு ரட்சிப்பு கிடைக்கும் என்பதான ஒரு திட்டவட்டமான ஒரு தீர்க்க தரிசனத்தை இங்கே மறைமுகமாக அவர் சொல்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா விழுகிற யாவருக்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளம் ஆவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். அந்த சிறு குழந்தையை குறித்து தாய் தகப்பன்மாருக்கே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடுகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இவருக்காக காத்திருந்து இவரை பார்க்க மட்டும் என்னுடைய கண்கள் என்ன பண்ணாது, மூடாதுன்னு சொல்லிட்டு அவரை காத்திருந்த வாஞ்சியை தேவன் அறிந்திருந்தபடியினால் இப்படிப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர்கள் வெளிப்படுத்தினதாக நாங்கள் பார்க்குறோம். அப்போது நம்ம வந்துட்டு சகரியா காலத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா மல்கியா காலத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா 400 வருடங்கள் வந்து இருண்ட காலம் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா தீர்க்க தரிசனம் இல்லை, தீர்க்க தரிசனம் இல்லைன்னா அது வந்து ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுது இல்லைங்களா. அப்போது தீர்க்க தரிசனம் இல்லாத அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருந்திருக்கிறார். ஆனால் அவங்களுக்கான எந்த ஒரு அக்ரெடிடேஷனுமே இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லாத காலகட்டத்திலையும் கூட அவங்க வந்து ஆண்டவருடைய வாஞ்சியை நிறைவேற்றணுன்ற ஒரு ஏக்கம் மட்டுமே அவங்க இருதயத்திற்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மீண்டும் பார்த்திங்கன்னா இன்னொரு காரியத்தை இங்கே சொல்லியிருக்காரு பாருங்கள் 35, உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். அப்போது இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்தை குறித்தும் இவருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குது பாருங்களேன். அங்கே வந்து உன் ஆத்துமாவை தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவை குறித்து அங்கே சொல்லப்படல. அப்போது யோசேப்பு இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு முன்பாகவே மரித்து போயிடுவார்ன்றதான ஒரு மறைமுகமான ஒரு தீர்க்க தரிசனத்தை இங்கே அவர் வந்து சிமியோன் உரைக்கிறார். அப்போது நீ தான் இதுக்குள்ளே வந்துட்டு இந்த கஷ்டமான இந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீ மட்டும்தான் கடந்து போவ அப்படிங்கிறதான ஒரு காரியத்தையும் மரியாளுக்கு இங்கே வெளிப்படுத்துகிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போது அவங்க நிச்சயமாக அதை தியானிச்சிருப்பாங்க. ஏன்னா அவர் வந்துட்டு எப்படி சொல்கிறதுங்க, நிச்சயமாக அவங்க வந்துட்டு தியானிச்சிருப்பாங்க. கர்த்தர் அவங்களுக்கும் அதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் நீ மட்டும்தான் இந்த கஷ்டமான சூழ்நிலையில் வந்து ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்படக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலும் நான் 4 சுவிசேஷ வேத பாடத்துலேயும் நான் பார்த்தேன். பட் எனக்கு எங்கேயும் வந்து யோசிப்பை குறித்து மரணம் குறித்து எனக்கு தெரியல. எனக்கு ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அவருக்கு மரணத்தை குறித்து எங்கேயுமே எனக்கு தெரியல. ஆனால் வந்துட்டு இந்த இடத்துல மட்டும்தான் நீ மட்டும்தான் வந்து இந்த சூழ்நிலையை நீ கடந்து போவ, யோசிப்பு உன்னோடு கூட இருக்க மாட்டார் அப்படின்றது ஒரு தீர்க்கமான ஒரு தீர்க்க தரிசனத்தை இங்கே அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்போ வந்து அதுவை நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி 34ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து, அதாவது யோசேப்பையும் அவருடைய மனைவியும் ஆசீர்வதிக்கிறார். அங்கே ஆசீர்வதிக்கிறார். நிறைய இடங்களில் பார்த்தோம்னாக்கா கிருபை பெற்றவளே நீ வாழ்க, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய்னு பரிசுத்தாவினால். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா லூக்கா 1ஆம் அதிகாரம் 30லேயும் பார்த்திங்கன்னா தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றான்னு சொல்கிறாரு. அதே மாதிரி 42ல் பார்த்திங்கன்னா நீ கர்ப்பத்தின் கனியும் ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் தான் சொல்கிறாங்களே ஒழிஞ்சி அவங்கள ஆசீர்வதித்ததாக இங்கே சிமியோன் மட்டும்தான் சொல்கிறாரு. அவங்க 2 பேரையும் சேர்த்து ஆசீர்வதிக்கிறதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது எப்படிப்பட்டதான ஒரு மனிதன் நம்ம சிமியோன்னாக்கா இயேசுவின் ஆறுதல் வர காத்திருந்த ஒரு மனிதன் என்பதை மட்டும்தான் எனக்கு இத்தனை நாளாக தெரியும். இதை நான் இந்த பாடத்தை எடுத்து நான் தியானிக்க தொடங்கும்போது அநேக காரியங்களை குறித்து கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அப்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருக்காரு. பார்த்திங்கன்னா ஒரு எப்படி பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இடைப்பட்டதையும், அவர் வந்து ஒரு நீதிமானாக இருந்ததையும், அவர் இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருந்த ஒரு மனிதனாயும் எல்லா காரியத்தையும் வந்துட்டு இங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம பின்மாற்றத்துக்குள்ளே போயிடுறோம். ஒரு சின்ன ஒரு ஃபீட்பேக் வந்தால் கூட ஐயோ நம்ம இதை செய்யணுமா, இதை நம்ம பண்ணணுமா அப்படின்னு சொல்லி போயிடுறோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை வேதத்தை வசிச்சிட்டாவே ஏசப்பாக்கு நம்ம லீகல் அட்வைஸராக நான் ஆகிடுறேன். நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், ஏன் ஏசப்பா இதை இப்படி செஞ்சுருக்கலாமே, ஏவாள் பழத்தை சாப்பிடும்போதே வாயிலேருந்து பிடிங்கி போட்டுறக்கூடாதா, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்க வேண்டாமேனெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ மிதமிஞ்சிய ஒரு ஞானத்துக்குள்ளே நம்ம போயிடுறோம். அப்போது இப்பேற்பட்ட ஒரு
ஒரு ஆலோசனை சங்க தலைவர், தன்னுடைய மகன் மிகப்பெரிய ஒரு ஆசிரியர், தன் தகப்பன் மிகப்பெரிய ஒரு அறிஞராக இருந்திருக்கிறார். அவருடைய நியாயப்பிரமாணங்களும் அவருடைய சட்டதிட்டங்களும் எருசலேமில் கொண்டாடப்பட்ட நாட்களும் கலாச்சாரங்களும் இவெல்லாம் கூட இருந்தும் கூட அவர் வந்துட்டு எவ்வளோ ஒரு தாழ்மையாய் கூட பரிசுத்த ஆவியானவருடைய எல்லா கைடன்ஸையும் பெற்றுக்கொண்டு அவர் காத்திருந்த காரியத்தை கூட நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே போல் லூக்கா 2:36 கூட வாசிக்கலாம். இன்னொரு பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆசேர் கோத்திரத்தால் சேர்ந்த ஒரு அன்னாளை குறித்து நான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா 84 வயது உள்ளவர்களாக இருக்கிறாங்க இவங்க. அவங்க வந்துட்டு தேவனுடைய காரியங்களை பின்வரும் வசனங்களை நம்ம பார்த்தோன்னு சொன்னாக்கா, அவங்களும் பார்த்திங்கன்னா கர்த்தருக்காக காத்திருக்கிற காரியங்களை குறித்து நம்ம இந்த இடத்துல வாசிக்கலாம். 37, 38 கூட வாசிக்கலாங்கிறது. ஜெபம் மேன் ஹல்லேலூயா. அங்கே பாருங்களேன், இவங்க அந்த காலத்துலலாம் லேடிஸ்லாம் வந்துட்டு வெளியே போய் ப்ரீச் பண்ண முடியுமா? நிச்சயமாக முடியாது. நிறைய பார்த்திங்கன்னா சகோதரர்கள் மீன்ஸ் அதாவது ஆண்களை குறித்து தான் அதிகமாக பேசப்படும். பெண்கள் எல்லாம் வந்து வெளியே அவங்க ஊழியங்கள் செய்தாங்களா அப்படின்னா நம்ம ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் நிறைய பெண்களை குறித்து நாங்கள் சொல்லப்படுகிறது. ஆனாலும் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வயசான அம்மா, விதவையான ஸ்திரீ, அவங்க பார்த்திங்கன்னா அந்த தேவாலயத்தில் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் என்பதை நாங்கள் இங்கே பார்க்குறோம். அவங்க பார்த்திங்கன்னா நம்மளெல்லாம் ஒரு எவ்வளோ எஸ்கியூஸ் இல்லைங்களா, ஒரு ஜெபம் பண்ணுறதுக்குன்னா கூட ஐயோ ஹெட்டேக்கு, ஐயோ ஜுரம், ஐயோ டியூட்டி, அநேக காரியங்கள். ஒரு நாளைக்கு ஃபாஸ்டிங் எடுத்துட்டோம்னாவே என்னவோ இந்த உலகத்தையே தலை மேலே தூக்கி வச்சுக்க மாதிரி எனக்கு தான் நான் சொல்கிறேங்க. நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது தான் எல்லாமே எனக்காக தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நான் இதை யாரையும் நான் புண்படுத்தும் விதமாக சொல்லலை, என்னோடய தாட்ஸை நான் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு வர்ஷிப் எடுத்துட்டாலும் அப்பா பெரிய ஊழியம் செய்துட்டேன் நானுன்ற மாதிரியான ஒரு தாட்டு. ஒரு உபவாசம் எடுத்து ஒரு ப்ரேயர் பண்ணிட்டாலுமே அப்பா இன்றைக்கி பெரிய ஒரு காரியத்தை நான் செய்துட்டேன் அப்படின்றதான எனக்குள்ளான இருக்கிற அந்த சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவர் என்னோடு கூட இந்த தியானிக்கும் போது பேசினார். அப்போ அது பார்த்திங்கன்னா அவளும் அந்நேரத்திலே பார்த்திங்களா எவ்வளோ ஒரு இன்ட்ராக்ஷன் பாருங்களேன். அவங்க அந்த கடவுள் கூட அந்த அம்மாவும் எவ்வளோ ஒரு வாஞ்சியாக இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நின்று அவங்க அங்கேயே தான் இருக்கிறாங்க, இரவும் பகலும் தேவாலயத்திலே தான் இருக்கிறாங்க, எங்கேயும் போகாமல் உபவாசித்து ஜெபித்து இந்த இஸ்ரவேலின் ஆறுதலை காண காத்திருந்த ஒரு சகோதரியாக கூட இவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா அவரை புகழ்ந்து எருசலேமில் மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். முதல் ப்ரீச்சராக இருந்திருக்காங்க பாருங்களேன். அவங்க ஒரு லேடி ப்ரீச்சராக அந்த இடத்துல இவங்க தேவனை குறித்து தைரியமாக அவங்க பிரசங்கித்து தேவனை குறித்து காரியங்களை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஆராதித்திருக்கிறாங்க, ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, உபவாசித்திருக்கிறாங்க, இரவும் பகலும் அவருக்காக காத்திருந்திருக்காங்க. அவரை கையில் ஏந்தி கொண்டு இவங்களுமே தேவனிடத்தில் நான் காத்திருந்த நாட்களுக்கும் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் எனக்கு செய்துட்டாருன்னு சொல்லி நம்ம ஒரு சின்ன காரியம் செய்துட்டா கூட நம்மளுக்கு அதற்கான ஒரு பலனை நம்ம எதிர்பார்க்குற ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா. ஆனாலும் இவங்க பாருங்களேன், இந்த சிமியோனை குறித்தாவது நம்ம பேசிவிடணும், அந்த அண்ணாமலை அம்மாவை குறித்து நம்ம பேசுகிறதே இல்லை. இப்போது இவங்கெல்லாம் என்னை குறித்து பேசலை, எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் இல்லை. சின்ன ஒரு கண்டிப்பாக அந்த வயசான காலத்தில் எங்காவது ஓரத்தில் உட்காரன்னு கொண்டு யார் கூட சொல்லி கூட இருந்திருக்கலாம். ஆனாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த அம்மா அந்த தேவாலயத்தை விட்டு நீங்காமல் ஜெபித்து உபவாசித்து ஆராதித்து புகழ்ந்து பாடி அந்த 84 வயதிலும் அவங்க தேவனுக்காக செய்ய வேண்டிய காரியத்தை அவர்கள் செய்வார்களே. ஆனால் நம்மை குறித்ததான காரியங்கள் என்ன? இன்றைக்கி பார்த்திங்கன்னா யுத்தங்களும் யுத்தத்தின் கேள்வி எல்லாம் கேள்விப்படுறோம். கடைசி நாட்கள் வந்துருச்சு, இது அவ்வளோதான், இது 3rd வேர்ல்டு வாருக்கு
வழிவகுக்கும், அவ்வளோதான், அந்தி கிறிஸ்துவோடைய காலம் வரும், தேவனுடைய வருகை வரும்னு சொல்லி எல்லாம் வாட்ஸ்அப்பை திறந்தா சரியான வீடியோஸ் அப்படி தான் வருது இல்லைங்களா? அப்போது நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன், அது ஏஐயில் தான் போட்டிருந்தாங்க. ஆனாலும் அதை பார்க்கும்போது இருதயம் ரொம்ப பதறி போச்சு எனக்கு. 2 பேர் பேசிட்டே இருக்காங்க, டக்குன்னு ஒரு ஆளை காணலை. சர்ச்சில் உட்காந்து அவர் சபையில் ஃபாஸ்ட்டு ப்ரீச் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. 2-3 பேர் அங்கங்கே காணல. அவர் அழுறாரு, ஆண்டவரே ஏன் என்னை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாவை பேசிகிட்டே இருக்காங்க, அவங்க அம்மாவை காணல. திடீர்னு பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆண்டவரே, இப்போ நம்ம பயப்படுறோன்னா நம்மளுடைய கனெக்ஷன் வித் காட் எப்படி இருக்குது, நம்மளுடைய ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவு நம்மளுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்றத நம்ம தியானிக்கக்கூடிய ரொம்ப காலகட்டத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். அதனால் வந்துட்டு லாஸ்ட் வீக் பிரதர் சொன்னாங்க, ஒரு பேதுருவுக்காக அந்த சிறைச்சாலையில் இருந்தபோது அவங்களோட ஜெபம் அந்த சிறைச்சாலையை திறக்கும்படியாக தேவதூதனை அனுப்பினான் என்று சொன்னார். நிச்சயமாகவே நம்மளுடைய முழங்கால்களை முடக்கணும்னு சொன்னாக்கா தேவனை நம்மிடத்தில் கிட்டி சேர்கிறதற்கு மாத்திரமல்ல, நம்மளை அநேகருக்கு அது வந்துட்டு விளக்காய் அது மாறும். அநேகருடைய ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துறதுக்கு முதல்ல கிறிஸ்தவர்கள் தான் கண்டிப்பாக வந்து கேள்வி கேட்கப்படுவாங்கன்னு சொல்லி நிச்சயமாக வேதத்தில் இருக்குது. அதனால் நமக்கு கணக்கு ஒப்புவிக்கப்படும் காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்மளுடைய செலவினங்கள் எங்கே இருக்கிறது? யூடியூப்பில் இருக்குதா? என்னுடைய செலவினங்கள் கண்டிப்பாக யூடியூப்பில் தான் இருக்குதுங்க. என்னுடைய ஜெப ஆவியை என்னோட கணவர்கிட்ட கேட்டால் தெரியும். நானும் ஒழுங்கு இல்லைங்க, எனக்கும் உள்ள நிறைய குறைகள் இருக்குது. நானும் ஆண்டவர் சமூகத்தில் இல்லாமல் நான் வந்து சபைக்குள்ளே உட்காந்தேன்னா என்னோடய ஃபீலிங் எப்படி இருக்குன்றதை என்னாலையும் தெரிஞ்சுக்க முடியும். ஒருத்தவங்க ப்ரைஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை வாட்ஸ்அப் வர்ஷிப் எடுக்கிறதுனாலையோ அவங்க நிச்சயமாக கர்த்தருக்குள்ளே இல்லைன்ற எல்லாரும் மனுஷர்களுக்குள்ளும் குறைநிறைகள் இருக்கும். இப்போ காலகட்டங்கள் நமக்கு இன்னும் சீக்கிரமாக தேவன் வருகிற காலகட்டத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். நம்ம இன்னும் பரிசுத்தப்படுத்தி கொண்டு தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இன்னும் நம்ம அதிகப்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி தேவனுக்காய் நம்ம நிச்சயமாக இன்னும் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காய் நம்ம ஜெபிப்போமே. ஆனால் கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை யாராலும் பறித்து கொள்ள முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதாய் இந்த சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்த இந்த சிமியோனும் இந்த அன்னாள் அம்மாவும் தேவனுக்கு மாட்சிமையும் மகிமையும் சேர்த்தார் என்பதில் அது எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நான் ஒரு சிறிய பாடலை கூட பாடி நான் இந்த வார்த்தையை முடிக்க நான் பிரயத்தனப்படுகிறேன். பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே, கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாக என்னை அழைக்கும் அன்பின் தூதனாக செய்யும் தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆமென். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே தகப்பனே, இது சிமியோன் கர்த்தாவே உம்முடைய ஆறுதல் வர காத்திருந்து கர்த்தாவே உம்முடைய ரட்சணத்தை அவர்கள் கண்கள் கண்டதே அப்பா. அன்னால் தகப்பனே சப்பா இரவும் பகலும் உபவாசித்து ஆண்டவரை உம்முடைய சமூகத்தை விட்டு மாறாத அவள் தகப்பனே சப்பா உம்மை விட்டு எடுபடாத பங்கை அந்த மகள் தெரிந்து கொண்டாள் என்பதை தகப்பனே அவர்களுக்காய் நீர் வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை போல சாமி நாங்களும் வாஞ்சி உள்ளவர்களாக எங்கள் இருதயத்தை கர்த்தர் நீர் மாற்றி அருளும் சாமி. ஆண்டவரே காலம் சமீபமாக இருக்கிறது அப்பா கர்த்தாவே, நாங்கள் எங்கள் காலங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளோம் ஏசப்பா. எங்கள் நாட்கள் என்னும் அறிவை கர்த்தர் எங்களுக்கு தாங்க சாமி. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் நேரங்களை கர்த்தாவே திருடிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் தகப்பனே ஏசப்பா எங்களை பாதுகாத்தருளுங்க சாமி. இந்த நாட்கள் ஏசப்பா அதோ சாமி ஏற்படுகிறதான எல்லா யுத்தங்களையும் தகப்பனே நாங்கள் முன் உதாரணமாய் வைத்துக்கொண்டு சாமி இன்னும் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தாவே எங்களை கர்த்தர் நீர் தகப்பனே எழுப்பியருளுங்க சாமி. உடைய கரத்திலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகான மகிமமக்கே அருமை ரட்சகரும் மீட்பரும் நசரனாக இயேசுவின் நாமத்தினாலே கூட ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.
ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்த நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து சொல்லலாம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் இடத்தில் உட்பொதித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசிலே வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையார் அமரலாம். இன்றைய புதன் ஆராதனையிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக இந்த இடத்திலே சபையிலே கூடியிருக்கும் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய ஆராதனையிலே சகோதரர் சித்திரை செல்வன் அவர்கள் நம்முடைய ஆராதனையிலே பங்கு பெற்றுள்ளார். முதன்முறையாக அவர்களை கரங்களை தட்டி வரவேற்கலாம். சகோதரர் அவர்கள் துபாயிலிருந்து ஒரு வேலைக்காக கம்பெனிக்காக விசிட்டிங்கில் அனுப்பியிருக்காங்க. பட் அவருக்கு சலாலைக்கு ரொம்ப விருப்பம் இல்லாமல் இருக்குது. அதான் நான் சொன்னேன், நம்ம காங்கிரிகேஷன் இருக்குது, அநேக ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்கோம், எங்கள் மூலமாக நீங்கள் ஆண்டவருடைய அன்பை பார்ப்பீங்கன்னு சொல்லியிருக்கேன். சகோதரர் அவர்களை இந்த நேரத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். சகோதரர் எப்படி இங்கே வந்தார்னு சொல்லி ஒரு சின்ன காரியத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு விருப்பப்படுறேன். நம்ம முன்னாடி Zoomல இந்த லைவ் போட்டுட்ருந்தோம். அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பண்ணோம். சகோதரர் அவர்கள் கடந்த மாதம் February 20 உள்ள நம்முடைய வெள்ளி ஆராதனையில் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது நான் செலலால் இருக்கேன், நான் சபைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்னோடய நம்பரை கொடுத்தேன். சகோதரர் கால் பண்ணியிருந்தாங்க, பேசுனாங்க. அப்படி நம்மளுடைய இந்த யூடியூப் அதை யாருமே நம்ம பராமரிக்கிறது இல்லை, ஜஸ்ட் அதில் வைக்க மட்டும்தான் செய்கிறோம். அதுவாக டெலிகாஸ்ட் ஆகுது, அதுவாக லைவ் ஆகுது. அதை பார்த்து சகோதரர் நம்முடைய சபை இங்கே இருக்குதுன்னு சொல்லி அறிஞ்சு இந்த நாளிலே ஆண்டவர் அவர் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். ஆராதனை முடிந்த பிறகு நம்முடைய சபையின் ஒரு குடும்பத்தின் சார்பாக தேநீர் வழங்கப்படும். நம்முடைய கரங்களிலே உள்ள லெந்துக்கால புஸ்தகத்தில் உள்ள மன்றாட்டு ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுக்கலாம். தேவனுடைய படைப்பினால் உண்டான மனோகரமான இந்த உலகத்திற்காகவும் சகல விதமான ஜீவராசிகளுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோமாக. உலகத்தில் நீதியும் சமாதானமும் நட்பும் வளர வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா ராஜ்யங்களுக்காகவும் ராஜ்யங்களை ஆளும் அதிகாரிகளுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோமாக. சமுதாயத்தில் வெவ்வேறு இடங்களில் பல வகையான பொறுப்புகளில் இருப்பவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோமாக. நீதி மறுக்கப்பட்டவரும் ஒதுக்கப்பட்டவர்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் குற்றவாளிகளுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா குழந்தைகளையும் வாலிபரையும் நடுத்தர வயதுள்ளோரையும் நினைத்து நாம் பிரார்த்தனை செய்வோமாக. அனாதைகள், விதவைகள், முதியோர்கள் அனைவரையும் நினைத்து நாம் பிரார்த்தனை செய்வோமாக. வியாதியஸ்தர்கள், விபத்துக்குள்ளானோர், மாற்றுத்திறனாளிகள், வறுமையில் இருப்பவர்களுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா சுவிசேஷ ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் எல்லா கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா கிறிஸ்தவ சபைகளையும் நம்முடைய திருச்சபையும் சபையின் எல்லா அங்கங்களையும் மூப்பர்களையும் ஊழியங்களையும் எல்லா குடும்பங்களையும் நினைத்து நாம் பிரார்த்தனை செய்வோமாக. நாம் அனைவரும் எழுந்து நின்று முடிவு ஜெபத்தை நாம் அனைவரும் ஏறெடுக்கலாம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த மாலை வேலைக்காக ஆண்டவரே, இந்த கொடுக்கப்பட்ட நேரத்திலே ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை எடுத்து தியானிப்பதற்காக சபையாக கூடி அப்பா உம்மை குறித்து கற்றுக்கொள்வதற்காக கிடைத்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே அப்பா விசேஷமாய் எங்களை சுற்றி நடக்கின்ற இந்த போருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அந்த ஈரான் நாட்டிற்காக ஜெபிக்கிறோம், இஸ்ரேல் நாட்டிற்காக ஜெபிக்கிறோம், அமெரிக்காவுக்காக ஜெபிக்கிறோம், அந்த நாட்டு தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சுவாமி அப்பா, யார் சரி யார் தப்பு என்று சொல்வதற்கு நாங்கள் நீதிமான் அல்ல அப்பா. அங்கே உள்ள அதிகாரிகள் யாரும் நீதிமான் இல்லை சுவாமி. அப்பா, நீரே நீதிபரராக இருந்து
அப்பா இந்த போரை நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதனால் ஏற்பட்ட ஒவ்வொரு உயிர் சேதங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதே போல் அப்பா கடந்த வருடம் அந்த ஆண்டவரே அந்த இந்தியா பாகிஸ்தான் போருக்காக நாங்கள் ஜெபித்தோம் அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு அடுத்த 24 மணி நேரத்திற்குள் நீர் பதில் கொடுத்தீர் என்று ஆண்டவரே எங்களுக்கு பதில் கொடுத்தீர் சுவாமி. அப்பா அதே போல் ஆண்டவரே இந்த நாளிலும் நடக்கின்ற இந்த போருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. விரைவிலே இந்த போரை நீர் நிறுத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம் சுவாமி. அப்பா இதில் எந்த தவறும் செய்யாமல் ஆண்டவரே இதில் அப்பா அவங்க போர் செய்கின்ற இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி இந்த தேசத்திலே இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் அப்பா ஒரு உயிர் கூட போகாமல் அப்பா எந்த ஆபத்தும் ஏற்படாமல் அப்பா எவ்வளோ சேஃபான கண்ட்ரீஸாக இருந்தோம் ஆண்டவரே அதே போல் சேஃபஸ்ட் கண்ட்ரியாக நாங்கள் இருக்க ஆண்டவரே எங்களோடு கூட நீர் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் பேசுங்கப்பா ஆண்டவரே. இதனால் ஏற்படுகிற இந்த எக்கனாமி லாஸுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதனால் ஏற்பட போகிற விலைவாசி உயர்வுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதனால் ஏற்பட போகிற ஆண்டவரே வேலையின்மைக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே. இதனால் அநேக காரியங்கள் அநேக கஷ்டங்கள் ஏற்பட போகுது சுவாமி அப்பா. அது அனைத்தையும் நீர் சந்தித்து ஆண்டவரே வழிவிட்டு அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த ஆராதனையிலே அப்பா எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்திற்காக அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே சத்தியத்தை மூலம் நீர் எங்களோடு பேசியதற்காக நன்றி சுவாமி அப்பா. இந்த நாளிலே குறைபாடோடு அப்பா கஷ்டத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே அப்பா ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை வெறுங்கையோடு அனுப்பாமல் ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடு அப்பா நீர் திருப்தியாய் அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே ஏதேனும் குற்றம் குறைகள் இருந்தால் எங்களை மன்னிங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையென்று எங்களை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடியலே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறாதே, ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.